வாட்ஸ்அப்போட இந்த மாஃபியா ஹிந்துக்களை டார்கெட் பண்ணாங்க, பிரெஃபரபிளி அப்பர் கேஸ்ட் ஹிந்து மக்கள். இப்போ பிரெயின் வாஷ் பண்ற அந்த 4 டிபார்ட்மெண்ட்ஸ் என்னன்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் டிபார்ட்மெண்ட் என்னன்னா ரேஷியல் ஆர் ரிலிஜியஸ் ப்ரைட். ஒரு சாதாரண மனுஷனை தூண்டுறதுக்கு ஆரம்பத்துல இருந்து வெறுப்பான மெசேஜ் எல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆரம்ப கட்ட மெசேஜஸ் ப்ரைட்ல ஃபோக்கஸ் பண்ணணும். அப்பதான் அவங்க வலையில நீங்க மாட்டுவீங்க. உங்க மதத்தை நினைச்சு நீங்க பெருமைப்பட்டே ஆகணும்னு தோண வைப்பாங்க. பாருங்க, இந்துக்கள் எல்லாம் எவ்வளவு பெருமை வாய்ந்தவங்கன்னு நமக்கு எல்லாமே தெரியும். நம்மளோட இதிகாசம் உலகத்திலே பெருமை வாய்ந்த இதிகாசம். அதோட நம்ம கலாச்சாரம் உலகத்தோட சிறந்த கலாச்சாரம். டிபார்ட்மெண்ட் நம்பர் 2, விக்டிமைசேஷன் ஆர் செல்ஃப் பிட்டி. ஒன்ஸ் உங்களுக்குள்ள கர்வமும் ஈகோவும் முழுசா இறங்கினதுக்கு அப்புறம் அப்ப உங்களை அவங்க விக்டிமா மாத்துவாங்க. உங்களுக்கு சில மெசேஜஸ் வரும், அதுல என்ன இருக்கும்னா எப்படி பல நூற்றாண்டுகளா ஹிந்துஸ் தாக்கப்பட்டுட்டு வராங்கன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, நம்ம எவ்வளவு பெரிய விக்டிம்னு. 1000 வருஷங்களா இந்த ஆளுங்க நம்மள எழுந்து நிக்கவே விடல. ஒருவேளை இதெல்லாம் நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நம்மள தாக்கிறதுக்காக வர்ற அடுத்ததுதான் டிபார்ட்மெண்ட் நம்பர் 3, யூ ஆர் இன் டேஞ்சர். உங்க மேல பல நூற்றாண்டுகளா தாக்குதல் மட்டும் கிடையாது, நீங்க இன்னமும் ஆபத்திலே தான் இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் பொய்யான மெசேஜஸ் அவங்கள போய் சேரும். இங்க பாருங்க, உங்களை வீட்டுக்குள்ள இருக்கும் போதே கொன்னுடுவாங்க. அங்க பாருங்க, அங்க என்ன நடந்துச்சு, அந்த இடத்துல பாருங்க சாதுக்களை எப்படி கொன்னுட்டாங்கன்னு. ஏதோ ஒரு நாள் இது உங்களுக்கும் நடக்கும். இப்படி எல்லாம் பண்றவங்க யாரு? அவங்க எல்லாம் முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், காலிஸ்தானியர்கள். யாரெல்லாம் ஆன்டி பிஜேபியா இருக்காங்களோ அவங்க எல்லாம் இதுக்கு எதிரா இருக்காங்கன்னு சொல்றாங்க. பயத்தை உங்களுக்குள்ள நிரப்புனதுக்கு அப்புறம் உங்களை அந்த பயத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக வருவாங்க டிபார்ட்மெண்ட் நம்பர் 4, மோதியோட கல்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. யார் உங்களை காப்பாத்த போறாங்க? மோதிஜி வந்துதான் உங்களை காப்பாத்துவாரு. மோதிஜி தான் நம்மளோட லார்ட் அண்ட் சேவியர். வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா உங்களையே நம்ப வச்சிருவாங்க. அதாவது மோதி சாதாரண மனுஷனே கிடையாது. இவர் கிருஷ்ணரோட அவதாரம், ராமரோட அவதாரம். எந்த எலெக்ஷன் நடந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த 3rd and 4th டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாரை விட ஆக்டிவா இருப்பாங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜஸ் வரும், ஒருவேளை நீங்க இந்துக்களை காப்பாத்தணும்னா பிஜேபிக்கு ஓட் பண்ணுங்க. ஜஸ்டிபிகேஷன்ஸ்களை கரெக்ட் பண்றதுக்காக நிறைய பொய்களை அவங்க உருவாக்குவாங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா இந்த குரோனாலஜியை நீங்க திரும்பவும் புரிஞ்சுக்கோங்க. டிபார்ட்மெண்ட் நம்பர் 1, நீங்க ஹிந்துவோட மகான். டிபார்ட்மெண்ட் நம்பர் 2, நீங்க பல வருஷங்களா கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்க. டிபார்ட்மெண்ட் நம்பர் 3, நீங்க ஆபத்துல இருக்கீங்க. அதோட டிபார்ட்மெண்ட் 4, மோதியும் பிஜேபியும் தான் வந்து உங்களை காப்பாத்துவாங்க. உங்களை எப்பவுமே இந்த எமோஷனல் ரோலர் கோஸ்டர்ல பயணம் பண்ண வைப்பாங்க. அது எவ்வளவு ஆபத்தானதுன்னு கவனிச்சு பாருங்க. அப்புறம் பிரைடோட எமோஷன், அரகன்ஸ், கோபம், அப்புறம் செல்ஃப் பிட்டி, அதுக்கப்புறம் வெறுப்பு, பயம். இதுல எந்த சந்தேகமும் இல்ல, இதை கேட்டதுக்கு அப்புறம் சாதாரண மனுஷன் மனதளவுல ஒரு அடிமை ஆயிடுறான்.